thumbs up. Excellent. That's the spirit. Jai Gurudev. Jai Gurudev. Most welcome. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோ பிரீத்தமர் இருக்கா அப்படியே. ஜெய் குருதேவ்ப்பா. ஜெய் குருதேவ் கண்ணு. ஜெய் குருதேவ். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. That is it. Sudarshana Kriya is the one, the armor which every one of us we are blessed with. So march ahead and go. Our ultimate goal is to realize who we are in reality. Good. So இன்னைக்கு நம்ம knowledge session பார்ப்போம். சைவ சமய குறவர்கள் 4 குறவர்கள் பெரியவர்கள் ஆச்சாரியார்கள். மெல்லினரா, பெரியராவா சின்னரா எல்லாம் கேட்க கூடாது. மெல்லினரா வல்லினரா, அதுல மெல்லினரா குறவர் யாரு? அப்பர், மாணிக்க வாசகர், சுந்தர, ஞானசம்பந்தர். அதுல சுந்தரர் மிகவும் அவர் பெயருக்கேற்றபடி மிக அழகானவர், சுந்தரமாக தோன்றக்கூடியவர். திருவாரூர் தியாகச பெருமானின் அத்தியந்த பக்தர். அவர் மனைவி பறவை நாச்சியார். இவருடைய சிவத்தொண்டு எப்படின்னு எல்லார்கிட்டையும் போயிட்டு தினசரி அன்னதானம் ஒண்ணுதான் அவர் சிறை மேற்கொண்டு செய்த ஒரு நியம நிஷ்டை. தினமும் கோயிலுக்கு போவார், தியாகேச பெருமான் பார்ப்பார், மனைவியோட போயிட்டு தன்கிட்ட இருக்கிற பொருள் வச்சுக்கிட்டு அன்றைக்கு வேண்டிய அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணி செய்வார். இவர் போக வெளியூர் நாட்டுல பல வெளியூர்களுக்கு எல்லாம் போயிட்டு பணம் கேட்பார். இந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு அன்னதானம் சேர்த்து உதவி பண்ணுங்கன்னு கேட்க தயங்க மாட்டார். அவர் பணத்தை கொண்டு வந்து கொடுக்க அன்னதானம் பாட்டு நடந்துட்டே இருக்கும். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறையா இருந்தது. அல்ல பறவை நாச்சியார் உடனிருந்து ஒரு சகதர்மிணியாக தன் கணவருடன் கூடி செய்து கொண்டிருந்தார். அப்படி ஒரு முறை இவர் என்ன பண்றாருன்னு, விருத்தாச்சலம், இவருக்கு திருவாரூர், விருத்தாச்சலம் பக்கத்துல திருமுதுகுன்றம் என்ற ஒரு இடத்துல ஒரு சிற்றரசர், அவர்கிட்ட போயிட்டு சிவபெருமானை பற்றிய பாடல்களை பாடி பெரிய புராணத்தை பாடி சொல்லி நாயனார்களை பத்தி எல்லாம் பேசிட்டு அவர் சொல்ற, ஐயா உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளவு பெரியவர் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள், நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. எனக்கு நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், இறைவனுடைய இந்த சிவத்தொண்டு தடைபடாமல் நடப்பதற்கு எனக்கு பொன்னும் பொருளும் தாங்கள் உதவ வேண்டும். அப்படி சொல்றச்சு அவர் என்ன பண்றாரு, தங்க கட்டிகள், கோல்ட் பார்ஸ் ஒரு பெட்டி நிறைய கொடுத்து, ஒரு மூட்டை நிறைய கொடுத்து, ஐயா இதை என்னாலான சிறு தொண்டு, இதை இறைவனின் நற்பணிக்காக வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாரு. இவருக்கு நம்ம குருஜி மாதிரி அங்கங்க நிறைய அப்பாயின்மெண்ட், நிறைய விசிட் போக வேண்டியிருக்கு. அவர் விருத்தாச்சலம் போயிட்டு மறுபடியும் திருவாரூருக்கு வரமாட்டார். அப்படியே மதுரை இது மாதிரி போயிட்டு இருப்பார். அவர் சொல்றாரு, ரொம்ப சந்தோஷம், இதுக்கு அங்க மணிமுத்தாறு ஆறு பாயக்கூடிய அந்த விருத்தாச்சலம் பக்கத்து. இவரு, இறைவா நீதான் எனக்கு துணை, இந்த மணிமுத்தாறு ஆத்துல இந்த மூட்டையை போட்டுறேன். கமலாலய குளம் சொல்லுவாங்க, திருவாரூருடைய அந்த தெய்வ சன்னதியில் இருக்கக்கூடிய குளத்திற்கு கமலாலய குளம், அங்கே மூலையில ஒரு பிள்ளையார் இருப்பார். இந்த பொருள் எனக்கு கமலாலய குளத்திற்கு சேர வேண்டும் இறைவா, இதை பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொருள். அப்படிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மச்ச பொண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொன் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல மூலையில கொஞ்சம் சிப் பண்ணி இத்தினூண்டு ஒரு மூட்டை கட்டி வச்சுப்பாங்க. அதை விற்கிறச்சியோ கொள்றச்சியோ அதே பொன் கட்டி தானே மாத்தி வச்சிருக்காங்கன்னு மாற்று பொன் கம்பேர் பண்றதுக்கு அந்த காலத்துல மச்ச பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய தங்க கட்டிகள்ல ஒரு திருண்டு கீரி எடுத்து ஒரு சின்ன மூட்டை கட்டி தக்கிட்ட ஜோபில வச்சுப்பேன், மச்சப்பொன். ராஜாக்கெல்லாம் ஒன்னும் புரியல, என்னடா கஷ்டப்பட்டு சேர்த்ததெல்லாம் திரை படித்தோண்டு கூத்தோண்டு இருக்கும், இவர் ஆத்திர போட்டு இருக்காரு, இதுல நடக்கக்கூடிய காரியமா, இவர் என்ன ஆனா பெரியவர் சொன்ன இறைவனுடைய நெடுநிலையிலேயே இருப்பவர், நான் ஏத்துக்க வேண்டியிருக்கேன்ட்டு அவர் மணிமுத்தாறு வரைக்கும் எல்லாரும் எதிரிலையுமே அது ஒரு மூட்டை கட்டி, துணி மூட்டை கட்டி ஆத்துல போட்டுடுவார். ராஜாவுக்கு ஒரு பக்கம் பாக்குறது, என்னடா இது இவர் தன்னுடைய மனைவிக்கு திருவோலை அனுப்புவார். இது போல நான் மணிமுத்தூர் விருதாச்சலம் திருமுதுகுன்றத்தில் வாங்கிய பொன்கட்டிகளை சேர்த்து வைக்கிறேன். தினசரி கமலாலய குளத்திற்கு சென்று
வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய பிள்ளையார்கிட்ட அந்த மூட்டை வந்து எடுத்தான்னு பாத்துக்கோ, வந்தா எடுத்து வை அப்படிம்பார். அந்த அம்மா கொண்டு புரியல, இவர் என்னடா இவரு புதுசா பண்றாருன்னுட்டு சரி ஏத்துக்கிறாங்க. இவர் பல இடங்களுக்கு போயிட்டு மறுபடியும் தன்னுடைய திருவாரூருக்கு வர்ற. இது போல ஒரு செய்வார். அவர் வந்த உடனே இது சொல்லுவார், என்ன வந்துடுதா தங்க கட்டிடலான்ட்டு. எங்கெங்க தங்க கட்டிலாம் வர்றது, ஆத்துல சேர்த்தீங்க, அது எப்படிங்க கோயில் குளத்துக்கு வரும் நீங்க, அது எனக்கு தெரியாது. ஈசன் சிவத்தொண்டு என் வேலை, அதை முடித்து வைப்பது அவன் வேலை. குருஜி சொல்றோம், குருஜி சொல்ற நம்ம ஸ்ரத்தா சபூரி, வாழ்க்கையில் நம்பிக்கை தான் அடிப்படை. அந்த நம்பிக்கை எக்ஸ்ட்ரா அதீதத்துக்கு போறதுதான் உச்சக்கட்டத்துக்கு போறது. குருஜி சொல்லுவார் இல்லையா, I am there. I may give you the experience of falling, but I will never let you fall. I am there. Wake up. My dear, wake up. These are the exact words. And to reach you to the goal is my goal. I am the garbage collector. வேற யாருக்கு சொல்லுவாங்க, வேற யார் சொல்லுவாங்க? அப்பேற்பட்ட குருஜியுடைய ஒரு அழகான நிழலில் பாதுகாப்பா நம்ம இருக்கும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கம் வாட் மே, என்னுடைய கடமைகளை செய்வேன். ஐ எம் சரண்டரிங் டு யூ. என்னுடைய குப்பை தொட்டிகளை வச்சாலும் சரி, கோபுரத்தில் வச்சாலும் சரி, go with that. Ultimately you will be reached. You will be reached. You will not reach. You will be reached to the goal, what you are meant for in this birth. It's a promise. அப்படி இவர் வந்துட்டு அன்னைக்கு ஊர்ல எல்லாம் பரவிடுது வதந்தி மாதிரி, கிசு மாதிரி போயிடு. இந்த மாதிரி அவர் எங்க மணிமுத்தாரா போட்டாரா, கமலாலய குளத்துல வருமாட்டு ஒரே கூட்டம் சேர்ந்து போறார். பிள்ளையாரப்பா, உன்னை நம்பிதானே போட்டேன், எனக்கா செய்ய வந்த, அவங்க அப்பனுக்கு தான் செய்ய வந்தேன், எனக்கு அந்த அந்த மூட்டை கொடு அங்க கேட்டு பதிகங்கள் பாடுவேன். பாடுறச்ச இவர் காலில், இவர் இடுப்பளவு தட்டியில் நின்று கேட்டுட்டு இருப்பார். இவர் காலில் ஏதோ படம் பார்த்தா அந்த மூட்டை, அவர் மூட்டை எடுத்தோன்னு எல்லாருக்குமே நடுநடுங்கி போயிடுவாங்க. இவர் சொல்லுவார், இறைவா உன் கருணையே கருணை, இது போற எனக்கு எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் சிவனடியாராகத்தான் இருப்பேன், உன் சிவத்தொண்டில் தான் நான் இருப்பேன். சார் இதெல்லாம் நம்ம உணரணும் சார். பணம் வரும் போதும், ஆனால் பக்திக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. அப்பர் பெருமான் அவருடைய இதுவே அந்த செதுக்கிட்டார், புல் செதுக்கு வர, அதுதான் அவருடைய சிவத்தொண்டு. எந்த கோயிலுக்கு போனாலும் அங்க முள் செடி இதெல்லாம் புதர்லாம் இருந்துச்சுன்னா அதை வெட்டி இதை கிளியர் பண்றது அவர் நித்திய கர்மா. அதற்கே அவருக்கு கைலாய பதவி கிடைக்கும். அப்ப திருநாவுக்கு அரசர் அப்பேற்பட்டவர். அப்படி அவர் ஒரு முறை அந்த சட்டோ மாதிரி இருக்காரு, அதில் கொத்தி கிளியர் பண்றாச்சே, ரத்தினங்கள் முத்து எல்லாம் செதறி இருக்கும். இவர் பாப்பாரு, இறைவா இது என்ன சோதனை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசையை கொடுத்து என்ன பதிக்க பாக்குறியா, இதுக்கு நான் ஆசைப்பட்டிருந்தேன், இந்த தொண்டுக்கே வந்திருக்க மாட்டேன்ட்டு அதெல்லாம் தள்ளி குப்பையோட குப்பையா சேர்த்தேன். இதெல்லாம் வரல. அப்படி ஒரு மணிமுத்தாறு போட்ட மூட்டை இங்க வருது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், அடாடாடாடா எப்பேற்பட்ட சிவபக்தன் வந்துடுத்தேன்றப்ப இவர் அந்த மாற்று பொன் வச்சிருக்கிறோம், ஒரு பொற்கலரை கூப்பிடுறேன். பொற்கலரை கூப்பிட்டு வெரிஃபை பண்ணணுமே, அதே பொற்கட்டி இருந்தானா இல்லாட்டி வேற இடத்துல கலெக்ட் பண்ணதா அப்படின்னு. இது நான் விருத்தாச்சலத்துல திருமுதுகுன்றம் சிற்றரசனுடைய நன்கொடை ஏது இது, அதுதானா சரி பார்த்து கொடுங்க அப்படிங்கிறப்ப அந்த பொற்கொள்ளர் பார்த்துட்டு அச்சு அதே தான், அந்த தங்க கட்டிகளுடைய மாற்றுப்பொருள் இதுதான் சொல்றச்சு அந்த ஊரே வியந்து பாராட்டும். இவர் சொல்லுவார், பாராட்டி இறக்கல்ல, அந்த தியாகேச பெருமானுக்கு அவர் சொத்து அவர் சேர்த்துக்கிட்டாரு, அவருக்கு வேணா நான் தூக்கப்பட்டு போறேன், என் கடன் பணி செய்து கிடப்பதே, நான் என் வேலையை பண்ணேன், அவ்வளவுதான். அதை முடிச்சு வைக்கிறது இறைவனுடைய அருள் அப்படின்ட்டு அவர் தன்னுடைய வழியா தான் சிவத்தொண்டை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பார், தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார். அது போல நமக்குன்னு ஒரு நித்திய கர்மா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கடமைன்னு இருக்கு. அது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். நீங்க ஒரு மாணவரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பொறியியல் கலைஞர் வல்லுநரா இருக்கலாம், இல்ல கட்டி ஐடி ஃபீல்டுல இருக்கலாம், இல்லாட்டி ப்ரொஃபஸரா இருக்கலாம், இல்ல கட்டி துப்புரவு பணியாளரா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது முக்கியம் அல்ல. உங்களுக்கு சில கடமைகள் உங்க மனசாட்சியிலே இருக்கு. நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், ஏழை எளியவர்கள் நிறைய பண்ணணும், மற்றவங்களை வாழ்க்கையில் உயர்நிலை கொண்டு வரணும் என்ற பல அற்புதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கு.
அந்த எண்ணங்களுக்கு ஒரு வடிவை தரம். அது கொடுத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம இறைவன் எங்கேயுமே கிடையாது, நமக்குள்ளதான் இருக்க இல்லையா? அந்த உணர்வை மட்டும் எப்பவுமே நம்ம படுத்தி வச்சுக்கிட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மை, இறைவனத்தை எங்கேயும் போக வேண்டாம், நமக்குள்ள ஏற்கனவே இருக்க கடவுள் அனைத்தையும் கடந்தும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கும் தன்மைதான் அந்த இறைவி என்று. யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டேன், ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. எங்கேயும் தேடி வெளியே போகவே வேண்டாம். ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டேன். கடவுள் எங்கே இருக்காரு, அதை பத்தி கவலைப்படாதீங்க, அவர் பார்த்துப்பார். நீ என்ன செய்யணும்? ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம். ஊன் என்றால் தசை. நமக்கு கிள்ளலாம் வலிக்குது, மற்றவனை கிள்ளாது. நமக்கு பசிச்சா ஏதோ வேணும்னு கேட்குது, மற்றவங்க பசின்னு கை நிட்டுச்ச. நெவர் பி ஜட்ஜ்மெண்டல். உங்ககிட்ட என்ன இருக்கும் அது பகுத்துக்கும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூறோ தொகுத்தவற்றுள் எல்லாம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பட்சம், யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பு, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அவ்வளவுதான். இறைவா, ஏதோ ஒரு மிகப்பெரிய காரண காரியம். நீங்க படிச்சிருப்பீங்க, சந்திராயன், த கிரேட் சேட்டலைட் to the trajectory to probe into the universe. அது எத்தனை அனுப்பிச்சுட்டு இருக்கு பாருங்க. Unimaginable nebulae where the stars are being born every day, every second, every day, and there is no end for the universe. It's going on expanding, we don't know why. And also how the dying stars, how they become the black hole. அவ்வளவு அழகா இருக்கு ஒவ்வொரு படமும் நாசா அனுப்புறது. அப்ப it's a great achievement for the Indians as such. Our Indian scientists, they are exponents. அவ்வளவு அழகா பண்ணு. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு, மிகப்பெரிய காரண காரியம் இருக்கு. காஸ் அண்ட் எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண காரியம், காரண காரியம். அதுக்குள்ள ஆழ்ந்து போன இட் வை மைண்ட் பாக்கிங். அதான் குருஜி சொல்வார், நெவர் கெட் காம்ப்ளெக்ஸ். த கர்மா தியரி ஆஃப் கர்மா இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். நெவர் கோ இன்டு இட். யூ சிம்பிளி டிபெண்ட் ஆன் மீ, கீப் த பர்டன் ஆன் மீ. ட்ரெயின்ல ஏறிட்டோம், மூட்டையை என்ன தலையில தூக்கி வச்சுட்டு அர்த்தம் இல்லை. அது இறக்கி கீழே வச்சுட்டு காலார ஜாலியா நான் பாத்துக்கிறேன். அப்பேற்பட்ட அஷூரன்ஸ் கொடுக்கறச்சே நம்ம மனசாட்சிக்கு உங்களுடைய எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால் மற்றவர்களுக்குள்ள ஒரு விரிவாக்கத்தை கொண்டு வரும், சுருக்கத்தை கொண்டு வராது. எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப், கன்ட்ராக்ஷன் இஸ் டெத். உங்கள் எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால் ஒரு உயிரை சுருங்க வைக்காது. உங்களுக்கு அந்த இடம் போறது இல்லையா, ஜெய் குருதேவ் சொல்லிட்டு விலகிடுங்க. விலக முடியலையா, டைஜஸ்ட் பண்ணுங்க. டோன்ட் ரியாக்ட், ஆல்வேஸ் இன்டராக்ட். We are not independent, we are interdependent. We are interdependent. ஆக every day is a prayer, every day is a prayer. அதனால கிரியா மட்டும் விடவே விடாது. கிரியா will, I promise, if you are regular in கிரியா, உங்களை சுத்தி எல்லாம் தானா யாரையும் மாத்த வேண்டாம், யாரையும் திருத்த வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம். ரெகுலரா கிரியா பண்ணுங்க and surrender to Guruji. Everything around you will automatically change. நீங்க எங்க இருக்கணுமோ அங்க வைப்பார் குருஜி. உங்களுக்கு வேண்டாததெல்லாம் விளக்கிடுவார். எப்படி ஒரு சிற்பி ஒரு கல்லை பார்த்த உடனே தான் வடித்த அந்த வடிவம் அந்த கல்லில் அவனுக்கு விளங்கும். வேண்டாததை எல்லாம் நீக்கி விட்டால் எஞ்சி இருப்பது அவன் விரும்பிய சிலை. அதே போலதான் நம்ம எல்லாரையுமே குருஜி ஒரு சிற்பியா செதுக்கிட்டு இருக்காரு. நம்ம கம்முன்னு நம்ம வேலையை பண்ண வேண்டியதான். பி ரெகுலர் இன் கிரியா அண்ட் ஆல்வேஸ் பி வித் அன்கண்டிஷனல் லவ். அது யார்ட்டையும் எதிர்பார்க்க, நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆல்வேஸ் கிவ் அண்ட் கிவ் அண்ட் கிவ் அண்ட் நெவர் பி ஜட்ஜ்மெண்டல் அபௌட் எனிதிங். ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே கூடாது. இது மட்டும் பண்ணீங்கன்னா நாம தான் கடவுள். அந்த கடவுள் தன்மை ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம், தான் பற்ற பற்ற. எனக்கு கெள்ளா வலிக்குது, மற்ற கெள்ளாம இருந்துகிட்டே இருந்தேன். பற்ற பற்ற தலைப்படும் தானே. உனக்குள் இருக்கக்கூடிய இறைமை தானாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். கடைசியில் அல்டிமேட்லி you are the creative energy. We are not the created, we are part of the creator. நாம் படைக்கப்பட்டவைகள் அல்ல, படைக்க ஆற்றல் பெற்றோம். அதனால நம்ம பொறுப்பும் ஜாஸ்தி. இங்க இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் பத்திரமா பார்த்துக்கிற மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய தோள்களில் இருக்கிறது. இறைமை நம்மளை நம்பி அந்த பொறுப்பை கொடுத்துருக்கு. எத்தனை உயிர்கள் இருந்தாலும் அத்தனை உயிர்களை மதிக்க. 800 யாவும் இறையுரு வாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற இறைவன் நல் பூஜனை உந்தி.
பகவான் ரமணரை கேட்கறாங்க, எப்படிங்க பூஜை பண்றது? வெரி சிம்பிள். எந்த உயிரெல்லாம் இருக்க அத்தனை உயிர்களையும் கடவுள் ரூபமா பார். எண் உரு யாவும் இறை உருவாம் எண்ணி எண்ணி வழிபடல் உந்தி பெற இறைவன் நம் பூஜனை உண்டு. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அப்ப நீங்க யாரோட பேசலாம், உங்க மகளா இருக்கலாம், பேத்தியா இருக்கலாம், பேரனா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், மூணாவது மனுஷனா. அப்ளை த சேம் ஸ்கேல். Then the godliness in you, the creator, will ultimately blossom. And you are God, I am God, everybody. We will reach that kind of ultimate and we will be blessing the whole world. நீங்க பேசுற பேச்சுக்கள் அனைவரையும் ஈர்க்கும். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அனைவரையும் வாழ வைக்கும். உங்கள் அன்பு என்பது அனைவரையும் மலரச் செய்யும். We are linked to each and every iota of the whole universe. We are not individuals. We are linked. We are linked. அதுதான் இந்த சுந்தரருடைய சரித்திரத்தில் நாம் தெரிஞ்சுக்கணும். தியாகச பெருமானே ஒன்னும் நம்பிருக்கு, பிள்ளையாரப்பா ஒன்னுதான் நம்பிருக்கு. சரி, அது என்னுடைய அனுபவங்களை பேசிக்கிட்டேப்பா, அது வேற விஷயம். ஆக சர்தா சபு, நம்பிக்கை வைங்க, பொறுமையை காத்துருங்க. நாம செய்யற சாதனை வீணாக. பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், அடுத்த பிறவை பத்தி கவலைப்படாது. எந்த பிறவில வந்தாலும் எவ்வளவு முன்னேற முடியுமோ அந்த ஆன்மீக பாதையில் கொண்டு நீ விட்ட இடத்திலிருந்து தொடருவ. கருணை இருந்தால் இன்று பிறவியிலேயே நீ முடிக்கலாம் அப்படின்னு. சரி, ஹேவ் அ கிரேட் டே. சந்தோஷமா இருங்க, ஆனந்தமா இருங்க, ஜாலியா சிரிச்சுக்கிட்டே. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். உற்சாகமா இருக்கு சார். எல்லாரையும் தட்டி கொடுங்க, பாராட்டுங்க, மனசு விட்டு பாராட்டுங்க, ஒவ்வொன்றத்தையும் பாராட்டுங்க. குடிக்கிற காஃபில இருந்து எல்லாத்தையும் பாருங்க. உங்க மனைவி உங்களுக்கு அழகா சமைச்சு தர்றாங்களா, வாய் விட்டு பாராட்டுங்க. பாராட்டுறதுல உங்களுக்கு தான் கிரீடம் வைக்கல, உங்களுடைய அழகை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு அழகை பார்த்தா பாராட்டுங்க, அழகான வானத்தை பார்த்தால் வணங்குங்கள். நன்றி உணர்வு இருக்க வேண்டும். கிராட்டிடியூட். கவுண்ட் ஆன் த பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. பார்க்கலாம். ஜெய் குருதேவ். தேங்க்யூ சார். ஜெய் குரு.